அனைவருக்கும் வணக்கம். நான் நடந்து முடிந்த குரூப் 2 எக்ஸாமில் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஸ்பெஷல் பிரான்ச் டிபார்ட்மெண்ட் எடுத்து இப்போ சென்னை டிஜிபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். 4 மாதம் ஆயிடுச்சு ஜாயின் பண்ணி. இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நான் எதர்ச்சியாக உள்ள வந்தது தான். இந்த குரூப் 2 எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் தான், மெயின்ஸ்லேயும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் தான். நான் எழுதின 3வது டிஎன்பிசி எக்ஸாம் தான் இந்த குரூப் 2. ஃபர்ஸ்ட் குரூப் 2 எக்ஸாம் எழுதுனது குரூப் 1 தான். எப்போதுமே டார்கெட் வந்து எங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா உயரமாக வைக்கணும் தான். சின்ன சின்ன எக்ஸாம்லாம் நாங்கள் டார்கெட் பண்ணவே மாட்டோம். எப்போதுமே நாங்கள் வச்ச இலக்கு குரூப் 1 தான். ஒரு முதல்ல நன்றி தெரிவிக்க வச்சுமுன்னேன். ஃபர்ஸ்ட் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்க முடியாது. தான் பட்ட கஷ்டங்கள் தன் பிள்ளைகளும் படக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்க தான் எங்கள் அப்பா அம்மா. அவங்க சொன்னாங்க, வருமானத்தில் எந்த விதமான சேவிங்ஸும் இல்லாமல் ஒட்டு மொத்தத்தையும் எங்களுக்கு படிப்புக்கு தான் போட்டாங்க. என்ன எப்போ காசு வேணாலும் உடனே கேட்டால் உடனே கொடுப்பாங்க. அங்கே என்ன சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. கஷ்டம், அந்த கஷ்டத்தை எங்களுக்கு கொடுக்க விரும்பலை. என் தம்பியும் அவ்வளோ கஷ்டப்பட்டான். ஆக்சுவலாக நான் கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சிருக்கணும், அவன் கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சான். மாடு தான், ஒரு மாடு வளர்ப்பவனின் மகன் தான் இன்று குரூப் 2 ஆஃபீஸராக உட்காந்துருக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக உங்களாலேயும் முடியாது என்று எதுவுமே கிடையாது. சில மாடுகளுக்கு தீவனம் அறுக்கும் பொழுதுலாம் அந்த அறுக்கும்போது கையில் அறுபடும். அதை அறுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு. நான் சும்மா தான் இருப்பேன், வேடிக்கை தான் பார்ப்பேன். எங்கள் அப்பா, என் தம்பி, எங்கள் அம்மா எல்லாரும் இருப்பாங்க, நான் வேடிக்கை தான் பார்ப்பேன். சரி நம்மளும் அறுத்து பார்ப்பேன்னு ஒரு நாள் அறுக்கும் போது தான் கையில் அறுப்போம், அந்த கட்டைகளை அறுக்கப்படும். அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு எதற்காக? அவங்களோட சுயநலத்திற்காக எதுவுமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெற்றோர்கள் கஷ்டப்படுறது அவர்களின் சுயநலத்திற்காக அல்ல, உங்களோட வாழ்க்கைக்காக மட்டுமே தான். அவர்கள் படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களும் உங்களின் வாழ்க்கைக்கான ஒரு முதல் படியாகவோ 2ஆம் படியாகவோ இருக்குமே தவிர அவரோட சுயநலத்திற்காக இருக்காது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கு ரொம்ப படிக்கணுமா, ரொம்ப கஷ்டப்படணுமா அப்படிலாம் கிடையாது. கூட இருக்கிறவங்கள நினைச்சு பார்த்தா போதும். எங்க அப்பா எங்க அம்மா படுற கஷ்டங்கள் தான். எங்க அம்மாலாம் 3 மணிக்கு எந்திச்சு வேலைக்கு போவாங்க முன்னாடிலாம். அப்போ ஏன் நம்மளால 3 மணிக்கு எந்திச்சு படிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு. அப்போ நானும் எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சேன். வேர்லாம் படிப்பேன். தூங்குறதுக்கு 11 மணி ஆகும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எல்லா மாடுகள்லாம் கட்டிட்டு வந்து தூங்குறதுக்கு. ஏன் அப்போ நம்ம 11 மணி மாதிரி உட்காந்து படிக்க முடியாதா அப்படின்னு நினைச்சேன். நானும் படித்தேன். இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தது, எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் என் மீது அண்ட விடாமல் பாதுகாத்தது என் நண்பர்கள் மட்டும்தான். நாங்கள் ஒன்றா தான் படித்தோம். எல்லாருமே ஆஃபீஸர்ஸ், யாருமே பெண்டிங் இல்லை. சில பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்துருவாங்க, அது நம்பிக்கை இருக்கு எனக்கு. எல்லாருமே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு துறையிலும் என் நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னைக்குமே ஒரு குரூப்பா உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னா முதல் வெற்றி தான் நமக்கு வழித்தடத்தை அமைச்சு கொடுக்கும். அப்படி முதல் வெற்றியை பதிச்சவன் தான் என் ஃப்ரெண்ட் அருண். இப்போ எஸ்ஐயா சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பிள்ளையார் சொல்லி தான், அவன் பிள்ளையார் சொல்லி தான் போட்டு விட்டான். அப்போ கூட இருக்கிற நண்பர் சரியான வழியில் படிக்கிறான் என்றால் நம்மளும் சரியான வழியில் படிக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அதனால என்ன தவிர நம்ம பண்ணணுமோ அதை அவன்கிட்ட கேட்டு திருத்தி படிச்சவங்க தான் என் நண்பர் நானும் பிரகாஷும். அவரு குரூப் 4ல இருந்து இப்போ குரூப் 2ல கன்சூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல எடுத்திருக்கிறார். நான் இன்டர்வியூ போஸ்ட்ல ஸ்பெஷல் பிரான்ச் டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் ஆயிருக்கிறேன். அப்போ கூட இருக்கிறவங்களோட வெற்றி உங்களோட வெற்றியை உறுதி பண்ணும் அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க. நிறைய எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வரும் பொழுது கூட இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சு பாருங்க, கண்டிப்பா வெற்றி அடையலாம். என்னைக்குமே வெற்றி வந்து உங்களுக்கு சந்தோஷம் தராது, சந்தோஷம் தான் உங்களுக்கு வெற்றியை தரும். அதான் சொல்லுவாங்க, நல்ல வார்த்தைகள் கூட உண்டு. சக்சஸ் இஸ் நாட் ஹாப்பினஸ், ஹாப்பினஸ் இஸ் கீ டு சக்சஸ். நான் எப்போதுமே என்னை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பேன், என்னைக்குமே நான் கஷ்டப்பட மாட்டேன். வீட்டில் அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தும் அவர்கள் கஷ்டப்படுவார்கள் தெரிந்தும் அந்த கஷ்டங்களை என் பக்கம் நான் அண்டவே விட மாட்டேன். காரணம் நேர்மறையான எண்ணங்கள். எப்போதுமே பாசிட்டிவாகவே வச்சுக்கிறோம் நம்மளை. அதுதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட நான் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போஸ்ட் வர போவதுக்காக வழியை வச்சுச்சு. சரிங்களா? அதனால நீங்களும் உங்கள் முயற்சியை தவற விடாதீர்கள். அதுதான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு மரம் ஏறுவது போலதான். மரத்துல ஒரு பழம் இருக்கும், அந்த பழம் தான் நம்மளுக்கு இலக்காக இருக்கும். அந்த பழம் குரூப் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. டிஎன்பிசியை பொறுத்தவரை உயர்ந்த பதவி அப்படின்னா குரூப் 1 பதவி தான். அப்போ குரூப் 1 நோக்கி நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பழம் காட்டில் அறிந்து கீழே விழுந்து விடலாம், இல்லை மற்றொரு கைகளுக்கு அது கிடைத்து விடலாம். அதற்காக மனம் தளன்று மரத்தை விட்டு இறங்கிடக்கூடாது, வெயிட் பண்ணணும். அடுத்த பழம் பழுக்கணும், அதை நான் புடுங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மரத்திலேயே வெயிட் பண்ணும். ஆண்டுகள் ஆகலாம், மாதங்களும் ஆகலாம். கண்டிப்பா ஒரு நாள் அந்த பழம் உங்க கையில பழுக்கும் பொழுது அதை பிடிச்சுக்கோங்க. சப்போஸ் அப்பவுமே எனக்கு அந்த பழம் கிடைக்கல அப்படின்னா திரும்பவும் மனம் திறந்துடக்கூடாது. சரி இப்போ இறங்குவோம்னு நினைக்கும் பொழுதுதான் அந்த காய்கள் பிஞ்சுகள் அப்படிங்கிறது உங்க கைக்கு கிடைக்கும். அதுதான் அடுத்த குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு உங்க வழிக்கு ஆட்கள். அதை பிடிங்கிட்டு கீழே இறங்கிருங்க.
அப்போ கீழே இருந்து உங்களை பாக்குறவங்க இவனுக்கு மரம் ஏற தெரியல, பழம் முடுங்க தெரியல அப்படின்னு தான் நினைப்பான். விமர்சனம் செய்வர்கள் கடைசி வரை விமர்சனம் தான் செய்வார்கள். கீழே இருந்து கொண்டு அவர்கள் மேலே ஏறவும் மாட்டார்கள், அதற்கான வழியும் மேற்கொள்ள மாட்டார்கள். ஆகவே நீங்கள் கீழே இருந்து உங்களை விமர்சனம் செய்வர்களை ஒருபோதும் கண்டுகொள்ளாதீர்கள். இலக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். அந்த இலக்கை நோக்கி பயணிங்கள். இலக்குகளை அடையும் பொழுது சூழ்நிலைகளும் சில நேரங்களில் உங்களுக்கு காரணம் காட்டாமல் அதை கவனித்துக் கொண்டு இலக்குகளை நோக்கி மட்டும் பயணிங்கள். எப்போதுமே அதுதான். குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அட்மிஷன் போடுறதுக்கு எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு 2வது நாள் அட்மிஷன் போட வந்தேன். எனக்கு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அகாடமியில் ஃபர்ஸ்ட் நாள் கால் வைக்கும்போது நான் வேலை கிடைச்சிருண்டா அப்படின்னு நம்பினேன். அதே அகாடமி இந்த திருநெல்வேலி பிரான்ச்சில் வாசல்ல கை வைக்கும் போது கண்டிப்பா அகாடமியில் கால் வச்சிட்டோம். அப்போ கண்டிப்பா நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் கிளியர் பண்ணேன். அட்மிஷன் போட்ட மறுநாள் கோகுல் அண்ணன் ஒரு அண்ணன் எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிற முதல் கைடன்ஸ் அவர் தான் கொடுத்தார். பேப்பரா இதுதான், இப்படிதான் எழுதணும், உன்னோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கணும், உன்னோட பாயிண்ட் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது. அதை அப்படியே ஃபாலோ பண்ண, அதை மெருகேற்றினது திரு ஐயப்பன் சார் அவர்களும் கந்தராஜ் சார் அவர்கள் தான். இதை கொஞ்சம் மெருகேத்து, இந்த பாயிண்ட்களை கொஞ்சம் கொடுக்கலாம். ஆனா எந்த விதமான நெகட்டிவ்ஸ்மே எனக்கு கொடுக்கல. ஃபீட்பேக் கொடுக்கும் பொழுது அவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகும். நிறைய பிராக்டிஸ் பண்ணுவோம், எல்லா டெஸ்ட்டும் போட்டோம், எல்லா மார்க் டெஸ்ட்டும் போட்டோம். அப்போ எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் போகும்போது சில பேர் பதட்டமா இருப்பாங்க, சில பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. நாமளாம் படுத்து தூங்கினேன். இந்த எழுதின இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸாம் தான். என் ஃப்ரெண்டு அருண் சொன்னால அவனும் நானும் ஒரே நேரத்தில் மெயின்ஸ், அவன் மடியில தான் நான் படுத்து தூங்கினேன் மெயின்ஸ் எழுதும் போதெல்லாம். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ். ஏன்னா எக்ஸாம் பேப்பர் லேட்டு, நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடந்துச்சு அந்த இன்ஸ்டியூட்ல. அந்த எதையுமே நம்ம திங்கிங் மண்டையில ஏத்திக்கவே கூடாது. அது எல்லாமே உங்களை பேப்பர்ல ரிஃப்ளெக்ட் ஆக காட்டும். அதனால எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம் மனம் தளரவிடவே கூடாது. எப்படி கொடுத்தாலும் எழுத போறோம், என்ன வேணாலும் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். உங்களோட கஷ்டங்களும் உங்களோட அழுகைகளும் டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியவே தெரியாது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறேன், இந்த பார்க்ல தான் உட்காந்து நாங்க படிப்போம். ஒரு டீமே உண்டு, அந்த பார்க்ல உட்காந்து படிக்கிற டீமே உண்டு. அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம், வெயில்ல படிச்சோம், மழையில படிச்சோம் அப்படின்னா உங்க கஷ்டங்கள் எதுக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ் காதுக்கு கேட்கவே கேட்காது. உங்களோட ஒரு பேப்பர் தான், அந்த கால் லெட்டர் மட்டும்தான் அவனுக்கு பேசும். இருக்கு என்ன உள்ள விடு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க நிறைய பேர் அந்த டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ் முன்னாடி. அது எல்லாருக்கும் ஒரு வாளா தெரியும். அது காம்படிஷன்ல போறவங்களுக்கு மட்டும்தான் அது எமோஷன், நம்மளோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு இடம் தான். தந்தையும் தாயையும் நாமளாம் என் மாமா அத்தை குழந்தை எல்லாத்தையும் கூட்டி போயிட்டேன், வாங்க நின்று போட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி. த எமோஷன்ஸ் இஸ் நாட் எ வால் அப்படின்னு நினைச்சுக்கோங்க போதும். இவ்வளவுதான். உங்களோட நம்பிக்கை, உங்களோட இலக்கு ஒன்றுதான். உங்களோட உடன் இருப்பவர்கள் எப்போதுமே நேர்மறையான எண்ணங்கள் இருக்க வேண்டும். என்னோட இருந்த அக்கா தான் உமா மகேஸ்வரி தமிழரசு. அவங்களுக்கு ஏஜ் ஆனாலும் அந்த விடாமுயற்சியை நாங்கள் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அருண் அப்படிங்கிற கன்சிஸ்டன்சி தான். 1 மணி நேரம் படிக்கிறோமா, ரெகுலரா 1 மணி நேரம். இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அடுத்த எக்ஸாம் ஒரு 2 நாள் கேப் வரும் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது எங்க லைஃப்ல. அடுத்த எக்ஸாம் என்ன, ஒரு திருவிழாவோ ஒரு ஃபங்க்ஷனோ எங்கேயும் போறது கிடையாது, எதுக்கும் போறது கிடையாது. கஷ்டப்படுவோம், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நீங்க சாப்பாடுக்கு. ஏன்னா நிறைய பேர் ஹாஸ்டல்ஸ் தான் இருப்போம், நாங்க எல்லாம் மேக்ஸிமம் ரூம் எடுத்து தங்கினவங்க தான். சாப்பாடுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம், நிறைய சாக்ரிஃபைஸ். பிடிச்சவங்க கூட பேச முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா எங்கேயும் போக முடியாது, ஒரு படத்துக்கு கூட போக முடியாது. காலம் அந்த 8 மாத காலம் எங்களுக்கு கடுமையான காலம். ஒண்ணுமே கிடையாது. காலைல இத்தனை மணிக்கு எந்திக்கணும், இத்தனை மணிக்கு தூங்கணும், இதுதான் எங்களுக்கு தோணுச்சு. எந்த விதமான திங்கிங் நாங்க தலையில ஏத்துனதும் கிடையாது. என் கூட இருக்கிறவங்க எப்போதுமே சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒண்ணுதான். நான் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எனக்கு இலக்கே இருக்காது, எப்பொழுதுமே அதுதான். என் கூட இருக்கவன் ஜெயிச்சா போதும், நான் கண்டிப்பா ஜெயிச்சிடும் அப்படின்னு தான். எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு தான் நான் பின்னாடி வந்தேன். அது நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே, போதும். உங்களால முடியும், முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. கண்டிப்பா முயற்சி செய்தால் எதையும் அடையலாம், எந்த இலக்கையும் அடையலாம். அது உங்க கையில தான் இருக்குது. அது நீங்க பாதையை விட்டு வெளியே போறீர்களா இல்ல பாதையிலேயே பயணிக்கிறீர்களா அப்படிங்கிறத மட்டும் முயற்சி பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். நீங்களும் ஒரு அரசு அதிகாரியா உயர்ந்த பதவியில இருக்கணும் அப்படிங்கறதா என்னோட எண்ணங்கள். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.